நண்பர்களே உருப்படியாவின் சீரிஸோட 21வது வீடியோ நீங்க பாக்குறதுலே தெரியுது. ஆனா வீடியோ கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கடைசி வரைக்கும் பாருங்க. நைட்டு தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி மாதிரி பட்டியை தேடிட்டு அட்டியை போட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா இடமே வேற லெவல்ல இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு வாட்சா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காடியை பரட்டிட்டு அப்படியே ஊர் சுத்த கிளம்பணும். ஆனா போற வழி எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் பிளசண்டாகவும் ரொம்ப கிரீனிஷாவும் இருந்துச்சு. இது பார்க்கும்போது தான் கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா நானும் ஒரு கிராமத்தான். ஆனா உண்மையை சொல்றேன், போற வழியில இருந்த அந்த வயலுக்கு நடுவில் இருக்க ஆறு, அந்த ஆறுக்கு நடுவில் போற நாங்க எல்லாருமே பார்க்க அவ்வளவு அழகா இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா ஒரு 1.5 கிலோ கட்டலா வெட்டுங்கன்னாரு. அண்ணனும் அருமையா வெட்டி தந்துட்டாரு. வர வழியில ஒரு அற்புதமான லைட்டி டீ சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போண்டாவுடன் காய்கறி அசம்பல் குழம்பு திருப்தியா காலை வேலை உணவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர் சுத்திட்டு இருந்த ஒரு மதியான அளவில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஊரும் நல்லா கிரீனிஷா பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியான அளவில் நிறைய குழந்தைங்க விளையாண்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பேசாம இப்படியே இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் காரதெல்லாம் கையில செஞ்ச பஞ்சாமிரதம் வந்துச்சு. அதை ஒரு நடுநாக்கில் பல்லுப்படாம ஒரு லேக் போட்டுட்டு ஒரு கியூட்டான ரியாக்ஷன். ஏன்னா அந்த பஞ்சாமிரதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தேன். என்ன ப்ரோ சீரியலான்னு கேட்காதீங்க, அதுக்கு காரணம் இவன் தான். என்னையவே அழுக வச்சிட்டான். அதுக்காக இவனை பழி வாங்கணும்ல, அதனால ஒரு சிக்கன் குழம்போட இவனை பழி வாங்கணும் தருணம் வந்துச்சு. அதனால அற்புதமா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மீன் குழம்பு வந்துச்சு. மீன் குழம்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 அளவில் அங்கே இருக்க சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விட்டு விளையாண்டு இருந்தேன். நாளா சின்ன பையனா இருக்கும் பம்பரத்தை ஊக்கடிப்பனே, அந்த ஞாபகம்லாம் வந்து ஒரே எமோஷனல் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் போறதே தெரியல, அந்த அளவுக்கு ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அற்புதமான மாலை வேலையை அழகாக ரசிச்சு முடிச்சுட்டு நமக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒர்க்குக்கு வந்துட்டு அற்புதமான ஒரு டின்னர் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ போடாட்டி உங்களுக்கு அற்புதமான டான்ஸ் ஆடி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு புளிப்பு முட்டா கொடுத்தேன். அது புளிப்பு முட்டா கிடையாது, நஜ முட்டா தான். இது உங்களுக்காக எங்கள் பாய்ஸோட ஒரு டான்ஸ் ஸ்டெப் உங்கள் பார்வைக்கு முன்னால்.